Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PG TRB syllabus and we are discussing Anne Bradstreet's poem, The Prologue. Okay, இந்த ஒரு poem வந்து அவங்களுடைய poetry collection உடைய preface. என்ன poetry collection அப்படின்னு கேட்டீங்கன்னா, The 10th Muse lately sprung up in America அப்படிங்கிற அந்த poetry collectionக்கு preface ஆக எழுதப்பட்ட ஒரு poem. எதுக்கு சார் இந்த ப்ரொலாக் அப்படின்னு அந்த போயத்துக்கு டைட்டில் வச்சாங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு டிஃபெண்ட் ஹர் போயட்ரி கலெக்ஷன். ஏன் சார் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெண் கவிஞர், பெண்கள் எல்லாம் கவிதை ஏற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு தருணம். கேன் விமென் ரைட் குட் போயட்ரி? அந்த குட் அப்படிங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இருக்கு. கிரேட் போயட்ரி, பெண்களால் பெரிய கவிதைகள் எழுத முடியுமா அல்லது நல்ல கவிதைகள் எழுத முடியுமா? அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆணாதிக்க சமுதாயம், ஈவன் பெண்கள், அந்த ஆணாதிக்க சிந்தனை உள்ள பெண்கள் என்ன நினைச்சாங்கன்னா, விமென் ஆர் இன்கேபபிள் ஆஃப் ரைட்டிங் கிரேட் போயட்ரி. அவங்க ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க சார், ஆனா நல்ல கவிதைகள் அவர்களிடமிருந்து வராது அப்படின்னு ஒரு நினைவு இருந்த சூழலில் இவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் நான் எழுதி இருக்கிறேன், அது பெரிய கவிதையா அப்படிங்கிறத விட்டுருங்க, நான் ஏதோ எழுதியிருக்கேன்ல, அத கொஞ்சம் வாசிங்க, அதுல ஏதாவது நல்லது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதுல ஏதாவது பிழைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப செகண்ட் ஸ்டான்ஸ்ல நம்ம பார்த்தோம், ஒரு பியூரிட்டன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரேட் ரைட்டர். அந்த ரைட்டருடைய பேர் என்ன? பார்த்திஸ், குலமே து பார்த்திஸ். அந்த ரைட்டர் போல என்னால பெரிய கவிதை எழுத முடியலனாலும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு என்னுடைய எபிலிட்டிஸ், என்னுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி நானும் கவிதை எழுதி இருக்கிறேன். அது சின்ன கவிதையா இருக்கலாம், சிம்பிளான கவிதையா இருக்கலாம், ஆனா நானும் எழுதி இருக்கிறேன், அதை படிங்க, அதை உதாசீனப்படுத்துறாதீங்க. டோன்ட் இக்னோர் இட், டோன்ட் கிரிட்டிசைஸ் இட் வெரி பேட்லி ஈவன் வித்வுட் ரீடிங் இட். அதுல ஏதோ மெரிட் இருக்கு சார், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்கிற மாதிரி தான் செகண்ட் ஸ்டான்ஸா அமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப தேர்ட் ஸ்டான்ஸா போறோம். தேர்ட் ஸ்டான்ஸால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, she is going to compare herself to several things. Number one என்ன அப்படின்னா, from school boy tongue no rhetoric we expect. யாராவது பள்ளிக்கூடம் செல்லும் சிறு குழந்தைகளிடம் ஒரு பெரிய சொற்பொழிவை எதிர்பார்க்க முடியுமா? பாருங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு ரொம்ப சிம்பிளான ஆர்கியூமெண்ட். ஒரு பெரிய ரெட்டாரிக். ரெட்டாரிக் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஸ்பீச். அந்த பப்ளிக் ஸ்பீச் வந்து யாருக்கிட்ட இருந்து தான் வரும்? வெல் ட்ரைன்டு பீப்புள், அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் வரும். ஸ்கூல் போற பிள்ளை, இன்னைக்கு ஸ்கூல் போற பிள்ளைகள்லாம் ட்ரைன்டு ரெட்டாரிஷியன்ஸா இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை விட்டுருங்க, நம்ம அந்த கான்டெக்ஸ்டுக்கு போகணும். Rhetorics was the field which was actually manipulated by men. பல ஆயிரம் வருடங்களாக ஆண்கள் கையில் இருந்த ஒரு ஃபீல்டு வந்து ரெட்டாரிக், ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுல they were actually excelling. எல்லா ஃபீல்டுலயுமே men were excelling, women were denied entrance. ஏன்னா ஒரு காலத்துல பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடையாது, பெண்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கிடையாது, கருத்து சுதந்திரம் கிடையாது, பேச்சு சுதந்திரம் இல்லை. அப்ப ஆண்கள் ரெட்டாரிஷியன்ஸா இருக்காங்க, ஆண்கள் ரெட்டாரிஷியன்ஸா இருக்காங்க. ஆனால் பெண்கள் இப்பதான் ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. they are in the beginning stage. இந்த பிகினிங் ஸ்டேஜ் இருக்கிறவங்கள பெரிய பப்ளிக் ஸ்பீச் கொடுக்க சொன்னா அது தப்பு தானே சார் அப்படின்னு சொன்னா. ஜஸ்ட் வெயிட் மோர் 1 minute teachers. So the argument of Anne Bradstreet is very logical. ரொம்ப லாஜிக்கலா ஆர்கியூ பண்றாங்க. என்ன, குழந்தை பிள்ளைங்க, நாங்க பெண் பிள்ளைகள் எல்லாமே குழந்தை பிள்ளைங்க, நீங்க எல்லாம் அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க, பெரிய ரெட்டாரிஷியன்ஸா இருக்கீங்க, உங்களை மாதிரி சூப்பரா ஒரு ரெட்டாரிக்கல் ஸ்பீச் எங்களை கொடுக்க சொன்னா எப்படி சார்? ஒரு மழலை பேச்சு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட மழலைத்தனமான விஷயங்கள் தான் நீங்க எதிர்பார்க்க முடியும், சிறு பிள்ளைத்தனமான விஷயங்கள் தான் எதிர்பார்க்கணும். ரொம்ப படித்த மேதைகள் மாதிரி
எங்களை எழுத சொன்னா எப்படி சார்? அதுதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ she is comparing herself and all the women folk to school boys who speak in broken tongue. Schoolboy tongue. Schoolboy tongue is not a well formed tongue. அது ரொம்ப பாலிஷா இருக்காது. உங்களுக்கு உச்சரிப்பே சரியா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாம் புரோக்கனா இருக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்ப நாங்க இப்பதான் சார் தொடங்கி இருக்கோம், எழுத தொடங்கி இருக்கோம், பேச தொடங்கி இருக்கிறோம், அல்லது ஓவியம் தீட்ட தொடங்கி இருக்கோம், அல்லது இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல கால் ஊண்டி இருக்கிறோம், அல்லது எல்லா ஃபீல்டுலயுமே இப்பதான் முன்னாடி வந்திருக்கிறோம். அப்ப நாங்க ஒரு அட்டம் தான் பண்றோம். ஆனா எங்கள்கிட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? அதை எதிர்பார்ப்பவர்களுடைய தவறு அப்படின்னு ரொம்ப அப்படியே சூசகமா ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டாங்க. Now come down to the second one. Nor at a sweet consort from broken strings. ஒரு நல்ல இசை கச்சேரி எதுல இருந்து வரும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து தான் வரும். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபைன் டியூன் பண்ணி வச்ச ஸ்ட்ரிங்ல இருந்து தான் நல்ல ஒரு இசை கச்சேரி வரும். ஒரு நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து தான் நல்ல இசை வரும். அப்ப அந்த நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யாரு? நல்ல எக்யூப் பண்ணி வச்சிருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், நல்ல டியூன் பண்ணி வச்சிருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா இது the male. The male is well preserved instrument. He is the favored instrument. He is the well cared for instrument. And who are the women? They are broken instruments. They are the broken strings. Why are they broken? Because of social pressure. பல ஆயிரம் 100 வருட காலமாக இந்த பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வகையில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? எல்லா வகையிலையும் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். So there is a metaphorical comparison. ரெண்டுமே மெட்டபர். ஃபர்ஸ்ட் மெட்டபாரிக்கல் கம்பேரிசன், செகண்ட் மெட்டபாரிக்கல் கம்பேரிசன். ஃபீமேல் ரைட்டர்ஸை எதுக்கு கம்பேர் பண்றாங்க? broken string, நாதியத்த ஒரு நிலையில் கிடக்கக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். Are you there, teachers? கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். Did you get that, teachers? எப்படி ஐடியா கொண்டு வர்றாங்கன்னு ரொம்ப அப்படியே இமேஜினேட்டிவா இருக்கு, ரொம்ப பிராக்டிக்கலாவும் இருக்கு. We are broken in all ways. We are broken. நமக்கு ஃபெமினிசத்துல சொல்லுவாங்க இல்லையா, women are doubly marginalized. மார்ஜினலைஸ்னா ஒடுக்கப்பட்ட சமூகம். பியூரிட்டன் இஸ் ஒடுக்கப்பட்ட சமூகம். ஏன்னா அது ஒரு சின்ன செக்ட் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளார. அப்ப த மேஜர் ப்ராட்டஸ்டன்ஸ்குள்ளாரே ஒரு சின்னதா என்ன பண்ணாங்க, ப்ராட்டஸ்டன்ஸ் இவங்களை வச்சு செஞ்சாங்க. அதனால அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இன்னமும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், இப்ப எடுத்துக்கோங்களேன், நம்ம சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்டச்சபிள்ஸ், அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னா அடித்தட்டு மக்கள், அது பொருளாதார இருக்கலாம், இன்னொன்னு சாதிய வர்க்கத்திலும் இருக்கலாம். அப்ப அடித்தட்டு மக்கள் அல்லது தீண்டாமை கொடுமையால் அவதிப்படக்கூடிய மக்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இன்னும் அதிகமா அந்த சாதிய வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள். ஆண்கள் கூட என்ன பண்றான், அவனுக்குன்னு ஒரு டிக்னிஃபைடு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த சோ கால்டு தலித் கம்யூனிட்டியிலையோ அல்லது தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டியிலையோ அல்லது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்லையோ ஆண்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கிறதுனால they are called broken strings. இந்த broken stringsல இருந்து பெர்ஃபெக்ட் மியூசிக்கை எதிர்பார்த்தா அது தப்பு சார். எப்படி ஆர்கியூமெண்ட் பாத்தீங்களா டீச்சர்ஸ்? Did you understand that? Yes sir. Then அழகா third line வராங்க. Nor perfect beauty where there is a main defect. என்ன சொன்னாங்க? Don't expect perfect beauty from me because I was not allowed to perfect myself. என நல்ல அலங்காரம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து நான் வருகிறேன். அதனால என்கிட்ட எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லாதீங்க. என்னுடைய கவிதை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய கவிதை
கரடு முரடா தான் இருக்கும், அன்பாலிஷ்டா தான் இருக்கும், நிறைய பிழைகளோடு தான் இருக்கும். சில நேரத்துல சொல்றாங்க பாருங்க, முட்டாள்தனமா தான் இருக்கும். ஏன் உங்களை இன்ஸ்பயர் பண்ண மியூஸ் நல்ல ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மியூஸ், அந்த 9 மியூசஸும் வெல் வித்தின் தி ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மியூசஸ் 9 மியூஸ் இஸ் ஆல்ரெடி தேர் இன் தி மெயின் ஸ்ட்ரீம். அந்த மியூஸ் எல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணதுனால உங்களுடைய இதுல பெர்ஃபெக்ஷன் இருக்கும், உங்களுடைய கவிதையில பெர்ஃபெக்ஷன் இருக்கும், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனா என்னுடைய என்ன இன்ஸ்பயர் பண்ண மியூஸ் இருக்குல்ல, அந்த மியூஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி கெப்ட் அசைட். வேணாம், 9 குழந்தை பிறந்துருச்சு, இந்த 10வது குழந்தை என்ன பண்ணுவோம், அபார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வேண்டா வெறுப்போடு அபார்ட் பண்ண போனாங்க. அபார்ட் பண்ண முடியாத அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, இது 5 மாசம் கடந்து போச்சு, இதுக்கு மேல நீங்க ஏதாவது அட்டம் பண்ணீங்கன்னா அது காய்க்கும் செழிக்கும் பாதகம் விளைவிக்கும் அப்படின்னு சொன்ன. சரி, கழுத பிறந்துட்டு போகுது அப்படின்னு 10வது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதான் 10th மியூஸ். அந்த மியூஸ் இவங்க நிறைய டேப்லெட் சாப்பிட்டு அந்த குழந்தை எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு ஏதாவது அந்த அம்மா அனுபவிச்ச கொடுமைனா என்ன பண்றாங்க, இந்த குழந்தையும் இந்த உலகத்துக்கு எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு கண்ட கண்ட மருந்தையும் மாத்திரையும் அவர் வீட்டுல வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அல்லது இவங்க அனுபவித்த அந்த அவமானம், அதுக்காக அவங்களையும் ஏதோ சாப்பிட்டாங்க. அதனால அந்த பிறந்த மியூஸ் இருக்குல்ல, அதுவுமே இன்பர்ஃபெக்டா பிறந்துருச்சு. இப்படிதான் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். The 10th muse was not a perfect muse, it was an imperfect muse. அப்படிப்பட்ட ஒரு imperfect muse தான் சார் என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அது கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மியூஸ். அதனால என்னுடைய போயட்ரியும் கொஞ்சம் ஃபூலிஷா தான் இருக்கும், முட்டாள்தனமா தான் இருக்கும், கேவலமா தான் இருக்கும், குறைபாடு உள்ளதா தான் இருக்கும். இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் ஆர்ட் இருக்கத்தானே சார் செய்யுது, அதுலயும் கொஞ்சம் அழகியல் இருக்கத்தானே செய்யுது. சரி, என்னதுல குறைபாடு இருக்கத்தான் செய்யுது, என்னதுல நிறை பூரணம் இல்லை, என்னதுல முழுமை இல்லை. அப்படின்னா முழுமை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதை நான் எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு she is asking the male writers or the male critics to tell her how to perfect her poetry. என்கிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்றீங்க, என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. குறை இருக்குன்னே சொல்றீங்க, ரைட்டு, எனக்கே நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் யூ. ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய ஆளு, உங்களை எதிர்த்து நான் சண்டை போட முடியாது. அதுல என்ன குறை இருக்குன்னு எனக்கு சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா நான் அந்த குறைகளை என்ன பண்ணுவேன், உள்வாங்கி கொண்டு, அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு என்னுடைய கவிதையை பெர்ஃபெக்ட் பண்ணி நல்ல ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா? Did you understand the teachers? That is stanza number 3. Did you understand? Did you understand the poem, the main thread? Yes, sir. இப்ப அடுத்தது பாருங்களேன், என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, in stanza number 4, how does she begin? Nor can I, like that fluent sweet-tongued Greek, who lisped at first, in future times speak plain, by art he gladly found what he did seek, a full requital of his striving pain. Art can do much, but this maxim most sure, a weak or wounded brain admits no cure. அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸா எழுதியிருக்காங்க. இதுல என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஸ்டான்ஸால she is making a reference to a Greek orator. ஏன்னா போன ஸ்டான்ஸர்ல பிகினிங்ல she was speaking about rhetoricians. Okay, the art of public speaking பத்தி பேசினாங்க. அப்படின்னா ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நல்ல ட்ரெயின் ஆனவங்களுக்கு இணையாக ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு அதனுடைய பேச்சை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அப்படியே கேரி ஓவர் பண்ணி ஸ்டான்ஸா 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, in the Greek world there was a orator by name Demosthenes. He is considered to be one of the greatest orators in the world. ஏன்னா ஆரேட்டரி அப்படின்னு வரும்போது, ரெட்டாரிக்ஸ் அப்படின்னு வரும்போது, அந்த
ரெட்டாரிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் யாரு அப்படின்னா டெமோஸ்தினஸ், அப்புறம் சிசரோ ரோமன் வேர்ல்டுல. இப்ப இந்த டெமோஸ்தினஸ் அப்படிங்கிற அந்த ரைட்டரை கையில எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெமோஸ்தினஸ் பீனிங்ல ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கவில்லை. அவருக்கு ஒரு பெரிய குறைபாடு இருந்தது. என்ன குறைபாடு இருந்தது? He was a stammerer. What kind of man was Demosthenes? Stammerer. Stammerer அப்படின்னா திக்குவாயர். திக்குவாயர். அப்படி திக்குவாயனாக இருந்த அந்த நபர் பிற்காலத்துல என்ன பண்ணாரு? அந்த தன்னுடைய குறைபாட போக்குவதற்கு என்ன பண்ணாரு? திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் ஒரு கிண்டல் பண்ணாங்க, திக்குவாய திக்குவாயான்னு. அதனால என்ன பண்ணாரு? நானும் ஒரு பெரிய பேச்சாளர் ஆவேன் அப்படின்னு ஒரு மன உறுதியோட கடற்கரைக்கு போனாரு. அந்த கடற்கரைகளுக்கு இருக்கக்கூடிய கூழாங்கற்களை எடுத்து தனது வாயில் போட்டுக்கொண்டு நல்ல கத்தி கதறி பேசினாரு. அத ஒரு கான்ஸ்டன்டா ரிகரஸ் ட்ரைனிங்ல என்ன ஆச்சு அப்படின்னா, he was able to overcome his stammering. அப்ப அவருடைய ட்ரைனிங்க்கு ஒரு பலன் கிடைத்தது. அவருடைய அந்த ஸ்டாமரிங்க ஓவர் கம் பண்ணி ஒரு பெரிய பேச்சாளராக மாறினார். இது புரிஞ்சதா டீச்சர்ஸ்? அப்ப டெமோஸ்தனேஸ்க்கு ஒரு பேச்சு குறைபாடு இருந்த பேச்சு குறைபாடை சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணாரு? கூழாங்கற்களை வாய்க்குள்ளர போட்டு அத அப்படியே பேச முயற்சி பண்ணாரு. அப்படியே ரெகுலரா பல வருட முயற்சிக்கு பிற்பாடு அவருக்கு அந்த ஸ்டாமரிங்கை அவரால் ஓவர் கம் பண்ண முடிந்தது. இப்ப இத சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஒரு பெரிய மனிதர் சார். டெமோஸ்தனஸ் வாஸ் a great man. அவரால் இந்த மாதிரி தன்னுடைய பிறவி குறைபாடை என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஓவர் கம் செய்ய முடிந்தது. ஆனால் நான் ஒரு பெண், அவரு ஆண். நான் ஒரு பெண். என்னுடைய பிரெயின்ல நிறைய கோளாறுகள் இருக்கு. ஏன் இந்த பிரெயின்ல கோளாறுன்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் விமென் were deprived of thinking. Women were deprived of education for several centuries. பல ஆயிரம் வருட கணக்காக பெண்களுக்கு என்ன எது மறுக்கப்பட்டது? எது மறுக்கப்பட்டது டீச்சர்ஸ்? கல்வி என்பது, எழுத்தறிவு என்பது மறுக்கப்பட்டது. எஜுகேஷன் என்பது மறுக்கப்பட்டது. அல்லது கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஏன்? அவங்கள யோசிக்கவே விடல. அவங்களுக்கு வேலை மேல வேலை கொடுத்து ஒரு 4 வால்குள்ளார கொடுத்து அந்த ஒரு மைண்டே அப்படியே ப்ரீஆக்கியபைடா வச்சு நிறைய அவங்களுக்கு டார்ச்சர் இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் இருந்தது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களும் டெமோஸ்தீனஸ் மாதிரி உங்களுடைய குறைபாட என்ன பண்ணலாம், ஓவர் கம் பண்ணி வந்துடலாமே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லும்போது இவங்க சொல்றாங்க, இல்ல சார், அவருக்கு சும்மா பேசுறதுலாம் பிரச்சனை, ஆனா எனக்கு சிந்திக்கிறதுலே பிரச்சனை சார். I am weak or with a wounded brain. I cannot be healed. என்ன என்ன பண்ண முடியாது, யாராலையும் எனக்கு இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பேசிக்லயே பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்டர்னல்ல தான் பிரச்சனை, எனக்கு இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு சார். அதனால எனக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி தப்பும் தவறுமா தான் நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது எழுதுவேன். ஆனா ரொம்ப வருஷம் எடுக்கும் என்ன நான் திருத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றாங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? டிட் யூ கெட் திஸ் ஐடியா? Yes, sir. Okay, we will break and then we will start.